நவரச பாவத்தில் இரண்டாவதாக வருவது ஹாஸ்யம். பார்வதி தேவியே, நீ பர்வதராஜனின் மகளாக இருப்பினும் இந்த பூவுலகத்தில் உன்னை காளி என்றே எக்காலத் செய்கின்றனர். உனது உறவினர்களால் உனக்கு ஏதேனும் பெருமை உண்டோ? பித்தனை போன்று உடலில் சாம்பலை பூசிக்கொண்டு பிச்சை பாத்திரம் ஏந்தி கொண்டு ஆடுகிறான் உனது கணவன். உனது அண்ணன் மாயக்கண்ணன் வெண்ணை திருடி கள்வன் என்று பெயர் பெற்றவன். மாமனின் வழி தவறாமல் மருகனும் குறவர் குலப்பெண்ணான வள்ளியை களிமணம் புரிந்தான். உனது மற்றொரு மகன் ஆனே முகத்தோடு அன்னையை போல் ஒரு பெண் வேண்டும் என்று அரச மரத்தடியில் காத்திருக்கிறான். இவ்வாறு உனது உறவினர்களால் உனக்கு ஏதேனும் பெருமை உண்டோ என்று உமையவளே உனக்கு ஓமை யாரம்மா என்று கேலியில் பேசுவது போல் வஞ்ச புகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். ராகமாளிகை, தாளம் ஆதி. இயற்றியவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ எஸ் நாராயணன் அவர்கள். உமையவளே உனக்கு உவமை யாரடி, உன் சுற்றமும் பெருமை சேர்க்குமோ சொல்லடி. உமையவளே உனக்கு உவமை யாரடி, உன் சுற்றமும் பெருமை சேர்க்குமோ சொல்லடி. உமையவளே இமயவன் அருமை மகள் என பிறந்தாலும், இமயவன் அருமை மகள் என பிறந்தாலும், இவ்வுலகில் உனக்குள்ள பெயரினை அறியாயோ. இமயவன் அருமை மகள் என பிறந்தாலும், இவ்வுலகில் உனக்குள்ள பெயரினை அறியாயோ. உமையவளே உனக்கு உவமை யாரடி, உன் சுற்றமும் பெருமை சேர்க்குமோ சொல்லடி. பித்தனாம் சாம்பல் பூசிக்கொண்டு ஆடுறான், பிச்சை கேட்டு திரியும் உன் கணவன். பித்தனாம் சாம்பல் பூசிக்கொண்டு ஆடுறான், பிச்சை கேட்டு திரியும் உன் கணவன். கைத்தலத்தில் களவிட்ட தயிர் வெண்ணை கைத்தலத்தில் களவிட்ட தயிர் வெண்ணை கன்னிய நெஞ்ச கள்வன் உன்னோ. கைத்தலத்தில் களவிட்ட தயிர் வெண்ணை கன்னிய நெஞ்ச கள்வன் உன்னோ. உமையவளே உனக்கு உவமை யாரடி. வேங்கை மரமாய் நின்று வேடர் புனத்தில் நுழைந்து குறப்பெண்ணை குலமகளாய் கொண்டு வந்தான் ஒருவன். வேங்கை மரமாய் நின்று வேடர் புனத்தில் நுழைந்து குறப்பெண்ணை குலமகளாய் கொண்டு வந்தான் ஒருவன். ஐங்கரத்தோடு அம்மா உன்னை போல் பெண் தேடி
ஐங்கரத்தோடு அம்மா உன்னை போல் பெண் தேடி அரசமரத்தடியில் அமர்ந்துள்ளான் ஒரு பிள்ளை. ஐங்கரத்தோடு அம்மா உன்னை போல் பெண் தேடி அரசமரத்தடியில் அமர்ந்துள்ளான் ஒரு பிள்ளை. உமையவளே உனக்கு உவமையாரடி உன் சுற்றமும் பெருமை சேர்க்குமோ சொல்லடி.